நயன்தாரா அவங்களோட வெட்டிங் வீடியோவை ப்ரமோட் பண்றதுக்காக தான் தனுஷ் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருப்பாங்களோ. ரீசெண்டா அவங்களோட வெட்டிங் வீடியோவோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. அதுல 3 செகண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற வீடியோக்காக தனுஷ் 10 crores கேட்டு அவங்க மேல ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புனதா சொல்லியிருந்தாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த அவங்க மேரேஜோட டாக்குமெண்ட்ரி இப்பதான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹைப்பே இல்லை. ஸோ இந்த இஷ்யூவை வச்சு அவங்க வந்துட்டு இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்டா யூஸ் பண்றாங்களோ. அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான் சொல்லணும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி அட்லீஸ்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நெட்ஃப்ளிக்ஸில் போய் அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன தான் வருது, அந்த 3 செகண்ட்ஸ் வீடியோ என்னன்னு ஒரு வாட்டியாவது பார்க்கணுன்னு எல்லாருமே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் ஆகிடும். இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா அந்த லீகல் நோட்டீஸ் இப்போ கேஸாக மாறி இருக்கு. இந்த வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்க போகிறதுனால அவங்க எந்த செலிபிரிட்டிஸோட ஃபோனையும் மேரேஜுக்கு உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ அது கரெக்ட்னா இப்போ தனுஷ் பண்ணுறது கரெக்டாக தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.